அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் பூரி கிழங்கு அப்புறம் ஆப்பம் நான் எப்படி செய்வேங்கிறது தான் இன்னையோட விலாகில் பார்க்க போகிறீங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, என்னோடய சேனலோட நேமை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கு எந்த ஒரு ரீசனும் கிடையாது. அது என்னோடய நேம் வச்சுருந்ததுனால சரி அது காமனாக ஏதாவது வைக்கலாம், நம்ம நேம் வைக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் சேனலோட நேமை சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஆப்பத்துக்கு ஒரு 2 கப்பு அரிசி நான் ஊற வச்சுருங்க. ஒரு 8 மணி நேரம் அது ஊறணும். இப்போ பூரி கிழங்கு செஞ்சுக்கலாம். கிழங்குக்கு ஒரு 2 உருளைக்கிழங்கு எடுத்திருப்பேன். அந்த 2 உருளைக்கிழங்கை இப்போ ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம். இது ஒரு மண்டே அன்னைக்கு நான் எடுத்த விலாக் இது. வீக்லி நான் ஒரு 2 விலாக்ஸ் அப்லோட் பண்ணுவேன். மேக்ஸிமம் 3 அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஆனால் 2 தான் என்னாட்டி முடியும். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கும். கொஞ்சமாக பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன். பூரி கிழங்குக்கு நம்ம மிளகாத்தூள் அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். அதனால் க்ரீன் சில்லியோட உரப்பு தான் கிழங்குல இறங்கும். அதனால் பச்சை மிளகாய் மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்னோடய சேனல் நேம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஐடியா என் ஹஸ்பண்ட் தான் கொடுத்தாங்க சேனலோட நேமு. இப்போ வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க. டொமேட்டோ நல்லா சாஃப்டாக ஆகிரும். இப்போ சைடில் என்ன ஒர்க் போயிட்டு இருக்குன்னா, சரி நான் டைம் இருக்கிற நேரத்தில் நம்ம சப்பாத்தி மாவும் பிணைஞ்சு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த ஒர்க்கும் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இது நான் வீட் ஃப்ளாரில் தான் கோதுமை மாவில் தான் நான் எப்போதும் பூரி போடுவேன். மைதா மாவில் பூரி செய்ய மாட்டேன். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம எப்போதும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இதை இது பண்ணிக்கோங்க. நான் பூரிக்கு ஆயில் ஆட் பண்ண மாட்டேன். நார்மலாக உள்ள டோ மாதிரி தான் பிணைஞ்சிக்குவேன். கடைசியாக தான் அது மேலே லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயில் ஊற்றி அது மேலே மேல் லேயர் காஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி ஆயில் ஊற்றி இது பண்ணி வச்சுருப்பேன். ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருவேன். வெங்காயமும் தக்காளியும் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாகி குக்காகி வந்துருச்சு. இதில் மசாலாஸுங்கிறது எதுவும் நிறையா நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ஒன்லி கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறமா கொஞ்சமாக சோம்புத்தூள் அவ்வளோதான் ஆட் பண்ணுவோம். சோம்புத்தூள் எதுக்காக ஆட் பண்ணுறேன்னா அது நல்ல அதோட பூரி கிழங்கோட வாசம் நல்லா சூப்பராக இருக்குங்கிறதுக்காண்டி தான் அது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் ஆட் பண்ணுவேன் சோம்புத்தூள். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீட்டிலேயே ரோஸ்ட் பண்ணி அரைச்சது தான் சோம்புத்தூள் கடையில் வாங்கிட்டு வரல.
நான் எப்போதும் ஊர்லேருந்து வர்றப்பே வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த டைம் வந்து நான் வாங்கிட்டு வரல, வீட்டிலே செய்கிறது ஈஸியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வீட்டில் எந்த மசாலா செஞ்சாலும் அதை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஒரு 2 minutes ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பவுடர் பண்ணிங்கன்னா வந்து நல்லா சூப்பராக வந்து ஸ்மெல் வந்து நல்லா இதாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த பூரி கிழங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அதை நல்லா லைட்டாக கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப நல்லா மேஷ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. 1-2 உருளைக்கிழங்கு பீசஸ் வந்து அதில் தெரிகிற மாதிரி வச்சா தான் பூரி கிழங்கு வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபி தான் இது. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக இதை வந்து வீட்டில் எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கலாம். இது என் ஹஸ்பண்டுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். வீக்லி 1 days வந்து அவங்களுக்கு வந்து டிஃபன் கொடுத்து விடுவேன் லஞ்சில். அதனால் சொல்லிவிட்டு இந்த வீக் வந்து பூரி செஞ்சு கொடுக்கலான்னு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கொதி வந்ததுக்கப்புறம் அதில் வந்து மல்லிக்கீரை ஆட் பண்ணி ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நல்லா செம்ம ஈஸியான ரெசிபி வந்து பூரி கிழங்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஆப்பமாவு அரைக்கிறத பார்க்கலாம். இந்த ஆப்பமாவுக்கு நான் இந்த 2 கப்பு அரிசி எடுத்திருந்தேன்னா அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து தேங்காவும் ஒரு 1/2 கப் வந்து நம்ம குக் பண்ண ரைஸும் எடுத்துக்கணும். இவ்வளோ தான் நான் வந்து ஆப்பத்துக்கு ஆட் பண்ணுவேன். சில பேர் வந்து உளுந்து வெந்தயம் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரிலாம் வந்து எதுவும் ஆட் பண்ண மாட்டோம். இதை வந்து ஒரு நல்ல 2 minutes வந்து அரைச்சிட்டிங்கன்னா மிக்சியில் ஆப்பமாவு ரெடி ஆகிடும். ஓவர் நைட் வச்சிங்கன்னா அது வந்து புளிச்சு வந்துடும். அதில் வந்து கொஞ்சமாக வந்து சோடா பேக்கிங் சோடா மட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுங்க. உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஆப்பமும் ரெடி ஆகிடும். இப்போ வந்து பூரியை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பூரிக்கு வந்து ஒரு 1/2 an hour வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுத்தா தான் வந்து நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். நம்ம பிணைஞ்ச உடனே சுட்டுட்டோன்னா அது வந்து இந்த மாதிரி உப்பாது. இப்போ பூரியே ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து ஆப்பம் தான் செஞ்சுருந்தேன். நல்லா செம சாஃப்டாக இருந்துச்சு ஆப்பம். இந்த மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்கள் ஆப்பமாவை வந்து அரைச்சி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 சைடு ஆப்பம் குக் ஆனதுக்கப்புறம் அதில் லைட்டாக வந்து நெய் விட்டு அவ்வளோதான் எடுத்துடலாம் ஆப்பத்தை. இந்த ஆப்பம் மூடுற இது வந்து நான் ஊர்லேருந்து வர்றப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். அது வந்து ஆப்பம் சுடுறதுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். என்கிட்ட ஆப்பம் சட்டி அதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது. நான் வந்து இந்த மாதிரி இதுதான் அந்த தோசைக்கல்லில் தான் வந்து நான் வந்து ஆப்பம் சுடுவேன். அவ்வளோதான். இன்னையோட ரெசிபி வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த சேனலோட நேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.